இது இல்லாமல் அந்த சுக்கு தைலம் அதை வந்து நம்ம நசியமாகவும், அதாவது மூக்கில் வந்து ட்ராப்ஸ் மாதிரியுமே எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மூக்கு தொலையிலையும் ஒரு ஒரு ட்ராப்ஸ் மட்டுமே எடுத்துக்கலாம். இது இல்லாமல் நொச்சிச்சாறு, தும்பைச்சாறு இந்த மாதிரியான அந்த இலைகளில் உள்ள சாறை வந்து நம்ம மூக்கில் வந்து நசியமாக எடுத்துக்கலாம். இது ஒரு நாளைக்கு 2 நேரம் போல் எடுத்து ஒரு 7 நாள் மட்டும் எடுத்தாலே போதுமானதாக இருக்கும். இது போக நம்மளோட வீட்டில் உள்ள கருஞ்சீரகம், சீரகம் இது 2த்தையுமே வந்து ஒரு துணியில் வந்து முடிஞ்சு அப்பப்போ அதை நம்ம ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனுடைய அரோமாஸ் வந்து நமக்கு உள்ளே போகும்போது அது கூட உள்ள அந்த இன்ஃபெக்ஷன் ரேஞ்சை வந்து கண்டிப்பாக வந்து குறைக்கும். இது இல்லாமல் நிறைய உள்ளுக்கு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகளும் இருக்குது. தாலி சாதி சூர்ணமாக இருக்கட்டும், திரிகடுகு அப்படிங்கிறது சுக்கு, மிளகு, திப்பிலி இது எல்லாமே வந்து உடலில் உள்ள சளி தொல்லையும் குறைக்கக்கூடியது. இந்த அதிகப்படியான நீர்க்கோத்து இருக்கிறதையுமே வந்து குறைக்கக்கூடியது. ஸோ திரிகடுகு சூர்ணம் இந்த மாதிரி உள்ளதை வந்து காலையில் இரவு நேரங்களில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் தேனில் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும்.